18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு பிள்ளையே, நான் சொன்னேங்கிறதுக்காக இந்த விபூதி சந்தனம் ரெண்டுல உன்னை தொட்டவோ வாழ்க்கையில இனி எல்லா வெற்றிகளும் சந்தோஷங்களும் தானாக வந்து சேரும். நீ நிம்மதியாக வாழும்படி உன் வாழ்க்கையவே நான் அழகாக மாற்ற போறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் கவலைகளும் தீர்ந்து போய் இனி மனசளவுல மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. உனக்காக நான் இருக்கும்போது இனிமே நீ குழம்பாதே என் தங்கமே. சில பேர் படிக்க வேண்டிய வயசுல படிக்க மாட்டீங்க, வாழ்க்கையை வாழ வேண்டிய வயசுல வாழ மாட்டீங்க, வேலை செய்ய வேண்டிய வயசுல வேலையும் செய்ய மாட்டீங்க. இப்படி எதையுமே செய்ய வேண்டிய வயசுல செய்யாம அதுக்கப்புறமா ஐயோ நான் படிக்காம போயிட்டேன், ஐயோ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய காலத்துல நான் வேலை செய்யாம உழைக்காம காலத்தை வீணாக்கிட்டேன்னு வயசான பிறகு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? எப்பவுமே எதையுமே காலத்தே பயிர் செய்கிறதுக்கு ஏற்றாற் போல அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுட்டாலே உன் வாழ்க்கையை நினைச்சு நீ குழப்பமடையவோ நடுக்கமடையவோ அவசியம் இருக்காது. கூடிய சீக்கிரம் நீ நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தர நான் இருக்கேன். இப்போதைக்கு உன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நன்றாக உற்று நோக்கு. நிச்சயமா எனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட இரு. எந்த சந்தேகமும் உனக்குள்ள வர வேண்டாம். நீ என்கிட்ட கேட்ட முக்கியமான வரம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நன்மைகள் பல நீ பெறும்படி லட்சுமி கடாட்சத்தையும் உனக்கு நான் உருவாக்கி தர்றேன். உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். யாரிடமும் என்ன ஏது பிரச்சனைன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை போய் அலசி ஆராயாம உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறை நிறைகளை அலசி ஆராய்ஞ்சு அதை சரி செஞ்சுக்க முயற்சி செய். நீ திறமைகளை வளர்க்க வளர்க்க நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறக்கூடிய பிள்ளையாக நீ மாறுவ. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் உன் எண்ணங்கள் ஒருபோதும் திசை திரும்பவோ தவறான வழியில போகுவதோ கூடாது. உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காக எல்லா மகிழ்ச்சியான காலத்தையும் நான் உருவாக்குறேன். உன்கிட்ட வந்து சேர வேண்டியவை எல்லாமே வந்து சேரும். தடைகளும் தடங்கல்களும் விலகி உனக்கான நல்லது நடக்கும். மற்றவங்க உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உனக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்போதுமே உனக்கு எதிராக எத்தனையோ விஷயங்கள் நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்ட நீ இப்போது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க போறதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. காலையில் எழுந்த உடனே தினமும் இந்த கருப்பசாமி மனசுல நினைச்சுக்கிட்டு, அப்பா கருப்பசாமி, இன்னைக்கு நீ தான் துணையா இருக்கணும்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னினா போதும். நாள் முழுக்க உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து நீ நினைக்கிற எல்லா விஷயங்களையும் பட்டென்று உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இன்று முதலாகவே உனக்கு சிறப்பான நாளாகத்தான் இருக்க போகுது. உன் லட்சியங்களை நோக்கி நீ நடை போட போகிறாய், அதுவும் வெற்றியை அடைய போற. ஒவ்வொரு நாளும் இதே நம்பிக்கையோடு நீ இருந்தினா நீ ஆசைப்படும் எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு உண்டான வேலைகளை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் லட்சியத்தை அடைவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் வேக வேகமாக செய்ய ஆரம்பி. இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய எல்லா நாளும் நீ மகிழ்ச்சியாக வாழறதுக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் நான் உனக்காக செஞ்சு தர்றேன். எப்போதுமே சில்லறை காசுகள் தான் சத்தம் போடும், ரூபாய் நோட்டுகள் அமைதியாக இருப்பது போல அதிக வெற்றியை பெறக்கூடிய ஆளாக நீ அமைதியாக இருந்துவிடு. யாரையுமே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு நீயாக முடிவுக்கு வராதே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நல்லவர்கள் கெட்டவர்களாவதும் கெட்டவங்க நல்லவங்களாவதும் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தின் கைகளில் தான் இருக்கு. உன்னுடைய கவலைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் விரட்டி அடிச்சு உனக்கு பரிபூரணமான மகிழ்ச்சியை தர நான் இருக்கேன். எல்லாமே சரியாகி நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழுவ. அதற்கான அருளும் ஆசீர்வாதமும் என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு உன் மனசுக்குள்ள பிரச்சனைகளும் வலியும் வேதனையும் இருக்குதுன்றது எனக்கு தெரியும். நீ எதை கண்டும் கவலை கொள்ள வேண்டாம், கண்ணீர் சிந்த வேணாம். உன் புன்னகை அனைத்தும் இப்போது உன்னிடமே வந்து சேரும்படி உன் மனசின் ஆழத்துல இருக்கக்கூடிய அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் நான் மாத்திடுறேன். நிறைய போராடின உன் வாழ்க்கையில நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான வெற்றி கிடைக்க போகுது. எங்கே விடிவு காலமே இல்லாம போயிடுவோமா நினைச்சு வருந்தாதே.
நீ அதிசயப்படக்கூடிய வகையில அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக நான் தருவேன். உன் எண்ணப்படியே வாழ்க்கையின் வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். உன் வாழ்க்கையில நீ நல்லா வாழ்றதுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு. யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எப்போதும் உன் இயல்பை மாத்திக்காம நல்லதையே செய், நேர்மையாக இரு. இந்த கருப்பசாமி நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு துன்பமும் துயரமும் வராம நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே. முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படாம, இனி என்ன ஆகுமோ நினைச்சு கவலைப்படாம, நடப்பது அனைத்தையுமே சந்தோஷமாக ஏத்துக்கும். ஏன்னா உனக்கான சோதனைகள் எல்லாமே உன்னை பலப்படுத்தி உன்னை தைரியசாலியாக மாத்துறதுக்காக தான். அதை புரிஞ்சுக்காம ஐயோ இப்படி நடந்துடுச்சேன்னு நீ ஏன் கவலைப்பட்டு சோர்ந்து போற? எப்பவுமே தைரியமாக மன வலிமையோட இரு. உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை வழி நடத்துறேன். நீ என்னை எப்போது முதலாக வழிபட ஆரம்பிச்சியோ அப்போதிலிருந்தே நீ அறியாமலேயே உனக்கு துணையாக உன் கூடவே தான் நான் இருக்கேன்றத இப்போதாவது புரிந்து கொள்வாயா என் தங்கமே? எந்த விஷயத்துமே முடியாது நடக்காதுன்னு நினைக்காத. என்னால் முடியும்னு நம்பிக்கையோட இரு. ஏன்னா முடியாதுங்கிறது மூட நம்பிக்கை, முடியுமாங்கிறது அவ நம்பிக்கை. முடியும்னு முழுசா நீ நம்பினா நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட விஷயத்தை எல்லாம் உனக்காக நான் நடத்தி தர்றேன். நீ கண்ட கனவெல்லாம் இப்போது நனவாகுவதற்கு வெற்றி நேரமான உனக்கு வந்துருச்சு. மற்றவங்களை பற்றி எப்போதுமே எதிர்மறையாக சிந்திக்காம, எல்லாரும் நல்லவங்க நினச்சி நல்லாவும் நம்பி ஏமாந்தும் போகாம, யாரை பற்றியும் சிந்திப்பதை விட உன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆளாக நீரு. இந்த உலகத்தை நீ எந்த நேரத்தில் பார்க்குறியோ அந்த நேரம்தான் உனக்கு தெரியும். உலகத்தை கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பாக பார்க்காம, எல்லாரையும் கெட்டவங்கன்னு நினைக்காம, எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பாம, ஓ மனசில் நீ என்ன செய்யணுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். யார் எப்படி இருந்தா உனக்கு என்ன? யார் யாராக இருந்தாலும் உனக்கு என்ன ஆக போகுது? அதனால தான் நீ அடுத்தவங்களை பற்றி யோசிக்காத. உன் எண்ணங்கள் உன் நலனை தீர்மானிக்கும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோன்னு சொல்கிறேன். நீ கண்ணை மூடி இந்த கருப்பசாமியை நினச்சி வேண்டிக்கிட்டீனாலே உன் மனசில் இருக்க எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சு போய் உனக்கான மகிழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கையும் நீ உயிரோடு இருக்கிற இந்த நொடியும் இந்த கருப்பசாமி உனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் நான் முன்னேறவே கூடாதுன்னு நினச்சி உனக்கு எதிராக சதி செய்கிற அத்தனை மனிதர்களையும் நான் உன்னை விட்டு விலக்கி வைக்கிறேன். நான் ஏன் தான் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறேனே எனக்கு தெரியலையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு. நீ படுற கஷ்டம்தானே உனக்கு தெரியுது. ஆனால் உன்னுடைய துன்பம் எல்லாத்துக்கும் காரணமே உன்னுடைய அறியாமைன்னு உனக்கு புரியலையா? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போன நீ இப்போதாவது தெளிவான புத்தியுள்ள பிள்ளையாக வாழ ஆரம்பி. உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ தெளிஞ்ச மனசோடு இருக்கணுமே தவிர குழம்பி தவிக்காதே. எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாம். நிலைமை என்ன ஆகுமோன்ற கவலையும் படாம எப்போதும் என்ன நம்பு. அனைத்தையுமே சரி செஞ்சு உன் வீட்டுக்குள்ள குடியேறி உன்னை கம்பீரமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். எப்போதும் உன்னுடைய ரகசியங்களை நீதான் பத்திரமா வச்சுக்கணுமே தவிர அதை அடுத்தவங்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அது 4 பேர்கிட்ட வதந்தியா பரவுனதுக்கப்புறம் அல்லது தப்பாய் உன்னை பார்க்கும்போது அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம். எப்போ அடுத்தவங்கிட்ட அதை பற்றி பேசுறியோ அவங்க நிச்சயம் அதை ஒன்றுக்கு பலவாறாக பல பேர்கிட்ட 10 பேர் விதமாக சொல்லதான் செய்வாங்க. நீ என்னுடைய அன்பும் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தை. என்னையே கதின்னு நம்பி வாழுகிற உன்னை அழுகையோடும் மனக்குழப்பத்தோடும் விட்டுட மாட்டேன். நிச்சயமாக இப்போது நீ ஏமாற்றப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான ஏற்றத்தை நான் தருவேன். வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உனக்கு உண்டாகும். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும் தானே பிரார்த்தனை செஞ்ச. ஆனால் அது கேட்காம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தள்ளி போய்கிட்டே இருந்ததல்லவா? இந்த முறை மனம் தளராதே. நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். குழந்தை வரமும் கொடுப்பேன், கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்துவேன். நீ எதிர்பார்த்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு காப்பாற்றி உனக்கான நல்லதையும் செய்வேன். நீ எப்பவுமே எனக்காக கடுமையான விரதம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்ரத்தையோட உண்மையான பக்தியோட நீ இருக்கிற இடத்துல இருந்தே என்னை வழிபட்டா கூட போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். எது நடந்தாலும் சரி, என்னை வணங்குறதையும் கருப்பசாமி துணையினை என் நாமத்தை சொல்லுவதையும் நிறுத்தாதே. எதிர்மறை எண்ணங்கள் இன்றி
மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீன்னா நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ நல்ல வழியில் போனாலுமே யாராவது உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சொல்கிறாங்கன்னும் போது அதை நினச்சி கவலைப்படாத. எல்லா மாற்றங்களையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய பிள்ளையாக நீரு. எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேன். இந்த முறையும் நீ நினைச்சதை உன் விருப்பம் போலவே நடத்தி முடிச்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன்.